அப்போ என் கர்ம தொழிலை நான் செஞ்சா எனக்கு கர்மா வராது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, என் கர்மா என்னவோ அதுக்கான ஒரு தொழில் நான் அமைச்சுக்கிட்டேன்னா எனக்கு அதுல வருவாய் வரும். எனக்கு வருவாய் எங்கேயுமே பிரேக் ஆகாது. ஒரு உதாரணம், இந்த பிறவில நான் ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்கணும் அப்படின்னா நான் பிசினஸ் மேன் ரோல் தான் ப்ளே பண்ணணும். நான் ஒரு சாதாரண வேலைக்கு போகிற வரைக்கும் எனக்கு அந்த வேலையில சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. என் லைஃப் ஒரு சரியான பாதையில போகவே போகாது. சில பேர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு வேலைக்கு போறேன் சார், 6 மாசத்துல அந்த கம்பெனில இருந்து நான் வெளியில வர மாதிரி ஆயிடுது, இத்தனைக்கும் நான் நல்லா வேலை பார்க்குறேன். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, என் உழைப்பெல்லாம் அந்த நிறுவனம் வாங்கிட்டு போயிடுது, நான் போட்ட உழைப்புக்கு இந்நேரம் நானே ஒரு பெரிய ஒரு தொழிலதிபராக இருந்திருக்கணும், அதுக்கான குவாலிட்டிஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு, ஆனா இன்னும் நான் வந்து ஒரு வேலையில தான் இருக்கேன், ஒரு ஜீவனத்துல தான் நான் வந்து என்னோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல வரவங்க எல்லாரையும் பாருங்க, அவங்க ஜாதக கட்டத்தை வாங்கி பாருங்க. இப்படி ஒரு ரூல் இருக்கு அப்படின்னா கர்மா என்னவோ தொழில் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. அந்த கர்ம தொழிலை பண்ணும்போது தான் உங்களுக்கு முதல்ல வருவாய் வர ஆரம்பிக்கும். சில பேர் 40 வயசுக்கு மேல சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் அவங்க கர்ம தொழிலை அவங்க செய்யலைன்னு அர்த்தம். இந்த பிறவில ஒருத்தர் திருடி தான் சம்பாதிக்கணும் அப்படின்னா அவர் அதை மட்டும்தான் செய்யணும், மாத்தி செய்யக்கூடாது. மாத்தி நாளைக்கே நான் திருந்திடுறேன்னு திருந்துனாங்கன்னா மாட்டிக்கிடுவாங்க. அதுக்காக நான் அதை என்கரேஜ் பண்ணல. தன்னோட கர்மா என்னவோ அந்த விஷயத்துக்கான தொழில் செய்யும் போது வருவாய் நிச்சயமா வரும், தடை பண்ணாம வரும்.